கிருஷ்ணா, கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாம்லப்பா. எவ்வளவுதான் பொறுமையா போறதுமா? நான் அப்பவே சொன்னேன், ஒரு 5 நிமிஷம் அமைதியா இரு, ஃபங்க்ஷன் முடியட்டும்னு. நீ தான் கேட்கவே இல்லை. என்னம்மா, ஏதோ வேணும்னு பண்ண மாதிரி பேசுறீங்க? சின்ன பாப்பாமா, அவளுக்கு போய் அவ்வளவு பெரிய கல்லுக்கு மேல எடுத்திருக்காங்க. அதை போட்டா பாப்பாவோட காது தாங்குமாமா? இதெல்லாம் சாதாரணமா யோசிக்க வேண்டியது. இதெல்லாம் பார்க்கும்போதுதான் எனக்கு குடும்பத்தை பார்த்தாலே எரிச்சலா வருது. சரிப்பா, கோவப்படாத. அதான் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சே. வந்தவங்க எல்லாரும் சாப்பிட்டாங்களாமா? எல்லாரும் சாப்பிட்டாங்கப்பா. என்ன, மொட்டை எடுக்கிற இடத்துல நம்ம ஒரு சில பேர் தானே இருந்தோம், அதனால யாருக்கும் எதுவும் தெரியல. மொட்டை எடுத்துட்டு பிள்ளைய அவங்க பெரியப்பாட்ட கொடுத்துருக்காங்க போல நினைச்சுக்கிட்டாங்க. நான் நினைச்சே பார்க்கல, வள்ளி அவங்க அண்ணன் பையனை கூப்பிட்டுருக்கேன்னு சொல்லவே இல்லப்பா. கூப்பிட்டது கூட நம்ம தப்பு சொல்ல முடியாதுமா. சொந்தம்னு பார்த்து கூப்பிட்டுருக்காங்க. அவன் யாரு, எப்பேற்பட்டவன் கொஞ்சம் மட்டும் யோசிக்க வேணாம். இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமா அவனை கூப்பிட்டா அவன் என்ன நல்லவனா வந்து சாப்பிட்டுட்டு வாழ்த்திட்டு போறதுக்கா வருவான்? ஏதாவது பிரச்சனையை உருவாக்க தானே வருவான். நானே இவ்வளவு யோசிக்கிறப்ப வயசுல பெரியவங்க யோசிக்க வேணாம்? சரியா சொன்னப்பா. நான் கூட போயிட்டு பிள்ளைக்கு மொட்டை எடுக்காம அபசகுணமா திரும்பி வர வேண்டியிருக்குமோன்னு பயந்துட்டேன். ஆமா, அந்த ரவி அப்படியெல்லாம் நடக்கணும் தான் அந்த மாதிரி பிரச்சனையே பண்ணுது. ஆனா நம்ம வீட்டுல நடக்கிற விசேஷம் யாருக்காகவும் நிக்காதுமா. ஆனா உன் மாமியார் வீட்டுல தான் எல்லாரும் கோவமா போயிருக்காங்கப்பா. பாசம் வச்சிருக்கோங்கிறாங்க. ஒரு தடவை கூட பாசமா இருக்கிற மாதிரி நடந்துக்கிறது இல்லம்மா. எப்ப பாரு ஏதாவது ஒரு பிரச்சனை. மொட்டை எடுத்ததுக்கு அப்புறம் அவங்க யாருமே இல்லையேப்பா. ஆமா, எல்லாரும் வேணும்னா ஒரு காலத்துல எல்லாரும் வரமாட்டாங்கம்மா. நமக்கு 4 பேர் இருந்தா கூட போதும். நம்மள உண்மையா நேசிக்கிறவங்க, நம்ம என்ன பண்ணாலும், கஷ்டத்துல இருந்தாலும் சந்தோஷத்துல இருந்தாலும் நம்ம கூட இருக்கிறவங்கன்னு ஒரு 4 பேர் இருப்பாங்க. அவங்க போதுமா. வந்ததுல இருந்து ஆதி ரூமை விட்டு வெளியவே வரலடா. அவ ஒண்ணு சின்ன பிள்ளை இல்லம்மா. ஒவ்வொரு டைம் அவளுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது. சரி, எதுக்கு கோவப்படுற? கொஞ்சம் பொறுமையாரு. பின்ன பிரச்சனை அவங்க அம்மா ஆரம்பிக்கும் போதே அவ நிப்பாட்டி இருக்க வேண்டாமாமா? இந்த பிரச்சனை எங்க ஆரம்பிச்சு எங்க முடிய போகுதுன்னு எனக்கு தெரியறப்ப அந்த வீட்டு பொண்ணு அவளுக்கு தெரிய வேணாம்? சரி விடுடா. அவ எல்லாரையும் பார்த்து சந்தோஷத்துல இருந்தா. அவளுக்கு எப்படி தெரியும் இப்படி எல்லாம் பிரச்சனை வரும்னு? ஆனாலும் நீ கொஞ்சம் பொறுத்து போயிருக்கலாம்ப்பா. கொஞ்ச நேரம் அமைதியா இருந்திருக்கலாம். என்ன இருந்தாலும் அவங்க மாமியார் விடுப்பா. இல்லம்மா விடுங்க, எனக்கே டயர்ட் ஆயிடுச்சு. எவ்வளவு தருதா விட்டு கொடுத்து போறது. 1000 பிசினஸ் பாக்குறவன் பிசினஸ் கூட சமாளிக்க முடியுது, ஆனா குடும்பத்தை சமாளிக்க முடியல. எப்ப பாரு ஏதாவது வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்கம்மா. அவங்க இதுக்கப்புறம் ஒதுங்கி இருக்கிறது தான் எல்லாருக்கும் நல்லது. அவங்களுக்கும் நல்லது, நமக்கும் நல்லது. டேய், என்னடா பேசுற? அந்த வீட்டுலதான் உன் தங்கச்சியும் கட்டி கொடுத்துருக்கோம். இதோ பாருங்கம்மா, தங்கச்சி கட்டி கொடுத்துருக்கோம், இல்லைன்னு சொல்லல. நீங்க தாராளமா போங்க, அவங்க இங்க தாராளமா வரட்டும். ஆனா என்ன எதையும் கம்பல் பண்ணாதீங்கம்மா. இதுக்கப்புறம் எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் அவங்க யாரும் வேண்டாம். நான், என் பொண்டாட்டி, என் குழந்தை, நம்ம குடும்பம் போதும். என்னப்பா பேசுற? நீ இப்படி பேசுறது சரியா? நீயே சொல்லு. உன்னால எங்க எல்லாரையும் விட்டுட்டு இருக்க முடியுமாப்பா? அதே மாதிரி தானே உன் பொண்டாட்டிக்கும். புரியுதுமா, அவளுக்கும் என்ன மாதிரி தானே புரியுது. ஆனா என்ன பண்ண சொல்றீங்க? நான் கூட சரி இந்த ஒரு டைம் விட்டுலான்னு எவ்வளவு டைம் விட சொல்றீங்க? பொறுத்து போனா ரொம்ப ஓவரா போறாங்கம்மா. இதுக்கப்புறம் என்னால சுத்தமா சகிச்சுக்க முடியாது. ஆளை விடுங்க. இதுக்கப்புறம் எனக்கு, என் பொண்டாட்டி, பிள்ளைங்களுக்கு அவங்க யாரும் வேண்டாம். கிருஷ்ணா, என்னப்பா பேசுற? இல்லம்மா ப்ளீஸ், என்னை கன்வின்ஸ் பண்ணாதீங்க. நீ வேணான்னு சொல்லுவ, உனக்கு பிடிக்கலன்னு சொல்லுவ. ஆனா உன் பொண்டாட்டிக்கு அண்ணன்டா, கூட பிறந்தவன், எப்படி விட்டு கொடுப்பா? அம்மா, கல்யாணம் நடந்துட்டா புருஷன் தான் பொண்டாட்டிக்கு எல்லாமா இருக்கணும். இவ்வளவு பிரச்சனை நடந்தது. முத்து ஒரு வார்த்தை, ஏன் அண்ணன் பிள்ளை மொட்டை போட்டு காது குத்துற வரைக்கும் நான் இருந்துட்டு தான் போவேன்னு ஒரு வார்த்தை சொன்னாலா? கிளம்புன்னு சொன்ன உடனே புருஷன் பின்னாடி அப்படியே ஒரு நாய்க்குட்டி மாதிரி கிளம்பி போயிட்டா. நீங்களே இருக்கட்டும், அப்பா ஏதாவது சொன்னா அப்பாவை மீறி ஏதாவது பண்றீங்களாமா? நீங்க தங்கச்சிலா இப்படித்தானே இருக்கீங்க. அப்புறம் ஏன் பொண்டாட்டி மட்டும் ஏன் அப்படி இருக்கிறா? ஏய், அப்படி கிடையாதுடா. எல்லாருக்கும் வேற வேற சூழ்நிலை வரும். யாருமே பிறந்த விடா புகுந்த விடான்னு வந்ததுன்னா கொஞ்சம் தடுமாறி தான் போவாங்க. அவளுக்கு என்ன தெரியும் சொல்லு? படிச்சு முடிச்சு வந்தா, 5 வருஷம் படிச்சா, அப்படியே கல்யாணம் நடந்தது. இப்பதான் குழந்தை வந்திருக்கு. சொல்லப்போனா வயசா இருந்தாலும் மனசுலவுல வெளி உலகத்தை பார்க்கல. பிறந்த விடா புகுந்த விடானா மனசு சங்கடப்படதானடா செய்யும். இவ்வளவு நாள் பெத்து வளர்த்தவங்க திடீர்னு மறந்துட்டு விட்டுரு அப்படின்னா எப்படி விட முடியும்? இதோ பாருங்கம்மா, நான் ஒன்னும் அவங்க அண்ணன் வேண்டாம், அவங்க அம்மா வேண்டான்னு கூட சொல்லலாமா. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா எனக்குன்னு என் பக்கம் நிக்கலாமா? எது எடுத்தாலும் என்னங்கன்னு அழ ஆரம்பிச்சிடுறா. எனக்கே வெக்கமா இருக்கு. எனக்காக பேசுன்னு நானும் எத்தனை சொல்லியிருக்கேன் தெரியுமாமா? என் மனசு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? அது எப்படின்னு தெரியல. அவங்க விட நானன் வந்தா என்ன சட்டுன்னு விட்டு கொடுத்துறாமா. அப்படி இல்லப்பா, நல்லா சந்தோஷமா சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு சண்டை வந்தது, ஒரு பிரச்சனை வந்ததுன்னா பெரிய ஆளுங்க எங்களுக்கே என்ன பேசுறது, எப்படி சமாளிக்கிறது, யாருக்கு சப்போர்ட் பண்றதுன்னு தெரியல. நீங்க எல்லாம் சின்ன பிள்ளைங்க தானேப்பா. சரிப்பா, போ ரூம்ல போய் அவளை சமாதானப்படுத்து. இல்லம்மா, யாரையும் சமாதானப்படுத்த வேண்டிய அவசியம் இல்ல. அவளே எல்லாத்தையும் உணரட்டும். ஒவ்வொரு டைமும் அவசரப்பட்டு நான் சமாதானப்படுத்துறதுனால தான் அவளுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அவளோட சின்ன பிள்ளைங்க எல்லாம் எவ்வளவு பக்குவமா குடும்பம் எடுத்துறாங்க. இவ்வளவு வயசாகுது, கொஞ்சம் கூட பொறுப்பு பக்குவம் எதுவும் இல்லம்மா. இது எல்லாம் இல்ல கூட பரவாயில்லம்மா. ஆனா என் மேல இருக்கிற பாசமும் காதலும் கூட அவங்க வீட்டாளர்களை பார்த்தா கம்மி ஆயிடுதுமா. அது எப்படிதான் எனக்கு தெரியல. எனக்கு ஆபீஸ்ல வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். நான் பிஸியா இருப்பேம்மா. என் மொபைல் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கும், பயப்படாதீங்க. நைட்டு வீட்டுக்கு வந்துடுவேன். சரிப்பா.
ஏன் கடவுளே, இன்னைக்கு காலைல தான் அவ்வளவு சந்தோஷமா இருந்தேன். எல்லாரும் ஒத்துமையா கோயிலுக்கு வந்திருக்கோம், சாமி கும்பிட போறோம், சந்தோஷமா இருக்க போறோம்னு. அதுக்குள்ள என்னென்னவோ நடந்து என் பொண்ணு ஒரு வாய் சோறு சாப்பிடல, அப்படியே கிளம்பி போயிட்டா. வீட்டுல போய் அவளுக்கு என்னெல்லாம் பேசுறாங்களோ பாவம். அவ இவனும் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறான், அவரும் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாரு. இடையில கிடந்து என் பிள்ளைதான் சீரழியுது. இப்ப உள்ள போனா அந்த ஆதி பிள்ளை வேற அழுதுகிட்டு இருக்கும். யாருக்குதான் சமாதானம் சொல்ல, யார் மேல தப்பு சொல்ல, யாரை திருத்த ஒன்னும் புரியல. சின்னவங்க பெரியவங்க மாதிரியும் பெரியவங்க சின்னவங்க மாதிரியும் நடந்துக்கிறாங்க. ஒரு குடும்பம்னு இருந்தா கொஞ்சம் விட்டு கொடுத்தாதானே எல்லாரும் சந்தோஷமா இருக்க முடியும். எப்படா யார் என்ன பேசுவான்னு காத்து கிடக்க வேண்டியது. ஒரு வார்த்தை தெரியாம இருந்தாலும் அதுக்கு 10 வார்த்தை பதில் சொல்ல வேண்டியது. குடும்பம் எங்க ஒத்துமையா இருக்கும், பிஞ்சு நார் தூங்கும். என்ன நேரத்துல ஒரே குடும்பத்துல 3 சம்பந்தம் பண்ணணும். சே, எவ்வளவு பெரிய தப்பு இது. ஒரு குடும்பத்துல 2 சம்பந்தமே பண்ணக்கூடாதும்பாங்க. தெரியாம பண்ணிட்டேன். சந்தோஷமா இருந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது இது கஷ்டமா வந்தா 3 பிள்ளைகளும் வாழ்க்கை கஷ்டப்படுற மாதிரி ஆயிடுது. பெருமாள், நீங்க எங்க? அது ஒண்ணு இல்லைங்கனியா, எங்க அத்தைக்கு திடீர்னு உடம்பு முடியல, அதான் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கோம். கொஞ்சம் அமௌண்ட் தேவைப்படுது, எடுத்துட்டு வரலான்னு வந்தேன். ஏடிஎம்னா கம்மியான அமௌண்ட் தான் எடுக்க முடியும், கையில கேஷா வச்சிருக்கிறது நல்லதுன்னு நினைச்சேன். உங்க அத்தைக்கு இவ்வளவு பணம்? ஆமா இனியா, திடீர்னு ஒரு மாதிரி பக்கவாதம் மாதிரி வந்துருச்சு. உடனே ட்ரீட்மெண்ட் பண்ணலன்னா பெரிய பிரச்சனை ஆயிடுங்கிறாங்க. நேற்று காலையில தான் அத்தை, மாமா, அத்தை பொண்ணு எல்லாரும் ஊர்ல இருந்து வந்தாங்க. ஓ, ஊர்ல இருந்து குடும்பமா வந்தவங்க பணம் எடுத்துட்டு வரலையா? அது இனியா, திடீர்னு ஒரு மாதிரி ஸ்ட்ரோக் மாதிரி வந்தோன்னே எல்லாரும் பயந்துட்டாங்க போல. அதான் எல்லாருக்கும் ஆறுதல் சொன்னேன். கவலைப்படாதீங்க, என்கிட்ட பணம் இருக்கு, எடுத்துட்டு வரேன்னு. நம்ம வீட்லயே குடும்பத்துல யாருக்காவது உடம்பு சரியில்லைனா நம்மளுக்கு கையும் ஓடாது காலும் ஓடாது. அந்த நேரம் பணத்தெல்லாம் புரட்டிக்கிட்டு இருக்கேன்னு நினைப்போம். டக்குன்னு பக்கத்துல இருக்கிற பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் தான் நினைப்போம். அவங்க வேற ஊர்ல தான் இருக்காங்களா, ஊர்ல அந்த மாதிரி பெரிய ஹாஸ்பிட்டல் எதுவும் இல்ல. அத்தை மாமாக்கும் அந்த அளவுக்கு விவரம் தெரியாது. அப்பா வேற அத்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு டீ காஃபி கூட குடிக்க மாட்டேன்ட்டாரு. எங்களுக்கு ஒரே பயம், அத்தைக்கு உடம்பு முடியலன்னு. அப்பா கவலைப்பட்டு அப்பாக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு. ஓ, அப்ப ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டீங்களா? சேர்த்தாச்சுனியா, வந்தோடனே சேர்த்தாச்சு. அப்பா கையில கொஞ்சம் ஒரு 70,000 இருந்தது, அது அட்வான்ஸா ஹாஸ்பிட்டல்ல பே பண்ணியாச்சு. ஆனா பெரிய ஆபரேஷன் பண்ணணும், பணம் எப்படியும் 3-4 லட்சம் ரூபாய் தேவைப்படும். நாங்க அதான் எடுத்துட்டு போலான்னு வந்தேன். முன்னாடியே எடுத்து வச்சுக்கிறது நல்லது தானே. அது இல்லாம அத்தைக்கு ஆம்பளை பசங்க எல்லாம் இல்ல, அவ என்ன பண்ணுவா தனியா. நான் இருந்தானே எல்லாரும் தைரியமா இருப்பாங்கல்ல. ஆமா ஆமா, பணத்துக்கு ரெடி பண்ணாலும் ஊருக்கு அந்த பொண்ணு தனியா போய் அரேஞ்ச் எல்லாம் பண்ண வேண்டியிருக்கும்ல. சரியா சொன்னீனியா, எங்க அத்தை பொண்ணு சொன்னா நான் ஊர்ல போய் ஏதாவது அரேஞ்ச் பண்றேன் மாமான்னு. நான் தான் என்ன, நான் வேற நீங்க வேறையா, நான் பாத்துக்கிறேன்னு சொன்னேன். அவ கூட கேட்கவே மாட்டேன்னா, நான் தான் வற்புறுத்தி பணம் எடுத்துட்டு வரேன்னு வந்திருக்கேன். உங்ககிட்ட இருக்கிறது இவ்வளவு தானங்க? ஆமா இனியா, என்ன பண்ண சொல்ற, இந்த மாதிரி நிலைமையில அதெல்லாம் பார்க்க முடியுமா? இது உங்க வீட்டுல யாருக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் இது இதான் பண்ணிருப்பேன். எங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு பண்றது இருக்கட்டும், அது மாமனார் மாமியார்னு போயிடும். சரி, அதை பத்தி அப்புறம் பேசலாம். இப்ப இருக்கிறத எடுத்து கொடுத்துட்டீங்களே, அப்புறம் நம்ம கல்யாணத்துக்கு என்ன பண்ணுவீங்க? என்ன பேசுற இனியா, இப்ப கல்யாணமா முக்கியம், அத்தையோட உடம்பு சரியாகணும். அத்தை எங்க அப்பா கூட பிறந்தவங்க, என்னோட சொந்த ரத்தம். சொல்ல போன சின்ன பிள்ளைல எங்க அம்மா வளர்த்ததை விட எங்க அத்தை தான் என்ன அதிகமா வளர்த்திருக்காங்க. சரி, இந்த பணத்தை திருப்பி எல்லாம் கொடுப்பாங்களா? என்ன இனியா பேசுற, எதுக்கு பிரிச்சு பாக்குற? அவங்களும் எங்க அம்மாவும் எனக்கு ஒண்ணுதான். இந்த பாசத்தை திருப்பி தரணும்னு, இந்த பணத்தை திருப்பி தரணும்னு எந்த அவசியமும் இல்ல. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம தான் நான் செலவு பண்ண போறேன், புரியுதா? தெரிஞ்சோ தெரியாமலோ உனக்கும் தெரிஞ்சிருச்சு. நாளை பின்ன இதை பத்தி எதுவும் பேசாத, அத்தை சங்கடப்படுவாங்க. இல்லங்க, இப்ப நீங்க செலவு பண்ணும்போது அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். ஆனா நாளைக்கு நமக்கு ஒரு தேவைனா அவங்க திருப்பி கொடுப்பாங்களா? இதோ பாரு இனியா, எதுக்கு இதெல்லாம் நீ கேட்டுக்கிட்டு இருக்க? எவ்வளவு சொல்ற, என் அம்மாவும் எங்க அத்தையும் ஒண்ணுதானு. திரும்ப திரும்ப இந்த பணத்தை தந்துருவாங்களான்னு கேக்குற. என்ன பெருமாள் பேசுறீங்க? நான் ஏன் கேக்குறேன்னா, நான் தான் கேட்பேன், வேற யார் கேட்பா? நீங்கள் நானும் கல்யாணம் பண்ணிக்க போறோம். நாளைக்கு உங்களுக்கு கடன் இருந்ததுன்னா யார் தலையில விழும்? என் தலையில தானே விழும். அப்ப நான் கவலைப்படாம வேற யார் கவலைப்படுவா? இதோ பாரு இனியா, நாளைக்கு கல்யாணம் நடக்கும்போது நாளைக்கு பாக்கலாம். இப்ப எங்க அத்தைக்கு ஆபரேஷன், எனக்கு இந்த பணத்தை கொண்டு போகணும், அதுதான் முக்கியம். பை த வே, நீ இன்னும் என் ஒய்ஃப் ஆகல, புரியுதா? என் ஒய்ஃப் ஆனதுக்கு அப்புறமும் கூட இதெல்லாம் கேட்கிற உரிமை உனக்கு கிடையாது. இல்ல பெருமாள், நான் ஏன் சொல்றேன்னா, சரி பெருமாள் கோவப்படாதீங்க. திரும்ப எப்ப பார்க்கலாம்? ஆபரேஷன் முடிஞ்சு அத்தை என்னைக்கு ஊருக்கு போறாங்க? அத்தையை ஊருக்கு அனுப்புறதா இல்ல. ஏன்? எங்க மாமா ஏற்கனவே உடம்பு முடியாதவரு, அத்தைக்கு சுத்தமா முடியல. நாளைக்கு வீட்டுக்குள்ள எவனாவது வந்தா கூட எங்க அத்தை பொண்ணு என்ன பண்ணுவா? அதனால எல்லாரும் எங்க வீட்டுல தான் இருக்க போறாங்க. ஆனா அந்த பொண்ணு ஏதோ ஸ்கூல்ல வேலை பாக்குறான்னு சொன்னேன். கவர்மெண்ட் ஸ்கூல்ல வேலை பாக்குறா, பிரைவேட் ஸ்கூல் தானே, அங்க இருந்து இங்க மாத்திக்க வேண்டியதுதான். சரி, அதெல்லாம் விட, நாங்க பாத்துக்கிறோம். எங்க குடும்ப பிரச்சனையை பத்தி நீ எதுக்கு தேவையில்லாம கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க? போயிட்டு வரேன். என்ன சொல்றாரு? அத்தை பொண்ணு இங்க கூட்டிட்டு வர போறாரா? இங்க இருக்க போறாங்களா? சே, என்ன மனுஷன்! நான் சொன்னோன்னு அவ்வளவு கோவம் வருது. எதுக்கு சொல்றேன்னு கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு. இன்னைக்கு லட்சக்கணக்கில் செலவு பண்றாரு, நாளைக்கு எங்களுக்கு எதுனா இவங்க திருப்பி கொடுக்க போறாங்க. குமாரு, பாத்தியாடா, ஊரடகத்திலே இல்லாத பெரிய சக்கரவர்த்தி குடும்பம்னு சவந்தம் பண்ணமே. நமக்கு நீ கிடைச்ச மரியாதையை பாத்தியா? நம்ம சொந்தம் பந்தம் அத்தனை பேரும் பாத்துட்டு போனவையா. நீ உயிரோட இருக்க, பாவியில போறவன் மூத்த மருமவனை உட்கார வச்சுட்டாரு. இந்த பாருங்க அத்தை, நீங்க எங்க அண்ணங்களை என்ன வேணாலும் பேசுங்க, நான் எதுவும் கேட்கல. அதுக்காக இந்த மாதிரி பாதியில போறவே அப்படி இப்படிலாம் பேசாதீங்க. என்னடி, என்ன உனக்கு கோவம் வருதோ? பெரிய பொல்லாத குடும்பம், ஆளுகளையும் மோரக்கட்டைகளையும் பாரு. ஃபங்க்ஷன் நடத்தாங்களா, ஃபங்க்ஷன் தெரியாம சம்மந்தம் பண்ணிட்டு நாங்க பண்ற பாடு எங்களுக்கு தான் தெரியும். அத்தை, அவங்க பண்ணது தப்பு தான்.
பேசுற வார்த்தையுமே கொஞ்சம் பார்த்து பேசுங்கன்னு சொல்றேன், அவ்வளவுதான். பேசுற 4 வார்த்தையில ஒரு வார்த்தை பழிச்சிருவாங்க. ஆமா, பெரிய இவளாட்டம் கிளவி ஆட்டம் பேச வந்துட்டா. பேச சொல்லியா கொடுக்கணும்? அந்த கிருஷ்ணனோட தங்கச்சி தானே நீ. சரிம்மா விடு. எதில் எப்படி சொல்ற குமாரு? நாளைக்கு உங்களுக்கு குழந்தை பிறக்கும்ல, குழந்தை பிறக்கணும். அதே மாதிரி அதே கோயில எல்லாரையும் கூப்பிடணும். கூப்பிட்டு வச்சு அவங்க சொந்த அண்ணனை வச்சு தாய்மாம் முறையை செஞ்சார்ல, நம்ம அதை கூட செய்யக்கூடாது. ரோட்ல போற ஒருத்தனை கூப்பிட்டு உட்கார வச்சு தாய்மாம் முறையை செய்ய வைக்கணும். அன்னைக்கு வலிச்சு வந்த சுப்புலட்சுமிக்கு. சரிம்மா விடு, அன்னைக்கு நடக்கிறத அன்னைக்கு பாப்போம். என்னடா பொண்டாட்டி இருக்கான்னு சப்ப கட்டுறியா? சொன்னதுக்கு சரின்னு சொல்லாம அன்னைக்கு நடக்கிறத அன்னைக்கு பாப்போங்கிற. அம்மா நான் யாருக்கும் சப்போர்ட்டும் பண்ணல, சப்பக்கட்டும் பண்ணல. நானே நொந்து போய் உட்காந்துருக்கேன். உயிரோட குத்து கல்லாட்ட நான் உட்காந்துருக்கேன். தாய் மாமனே இல்லாத மாதிரி சொந்த பெரியப்பா வச்சு முடி எடுத்துட்டாங்களேம்மா. இந்த இருக்கல இவளை பலார் 2 கணத்துல விட்டு ஆத்தா வீட்டுக்கு அனுப்பு, எல்லாம் சரியாயிரும். பெரிய இவளாட்டம் அவங்க அண்ணனுக்கு சப்போர்ட் பண்றா. பெரிய உத்தம புத்தனே ராமே. இந்த பாருங்க அத்தை, நீங்க சொன்னாலும் சொல்லாட்டாலும் எங்க அண்ணனுங்க 2 பேரும் ராமனுங்க தான். ஆமா ஆமா, ராமனுங்கள இருக்க போய் தான் மூத்த சம்சாரம் உயிரோட இருக்கும்போது அவ கண்ணு முன்னாடியே இன்னொருத்தவங்களுக்கு தாலி கட்டினாங்க. அத்தை வேண்டாம், என்ன பேச வைக்காதீங்க. எங்க அண்ணன் தாலி கட்டினதுக்கு யாரு என்ன காரணம்னு எல்லாமே உங்களுக்கு தெரியும். தெரிஞ்சுக்கிட்டே தெரியாத மாதிரி பேசாதீங்க. என்ன கேட்டா எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணமே நீங்க தான். என்னடி என்ன? என்ன முத்து, உங்க வீட்டுக்கு போயிட்டு வந்தேன், உங்க வீட்டு ஆளுங்க ஆவி அடிக்குதோ? எங்க அம்மா தான் எல்லா பிரச்சனையும் காரணங்கிற. அப்படி என்ன பண்ணாங்க எங்க அம்மா? ஏங்க, அந்த ரவிய ஃபங்க்ஷன் கூப்பிடலன்னு யார் அழுதா? எது கூப்பிட்டாங்க? எங்கேயோ போற மாரியாத்தா என் தலையில உட்காந்து ஆடுறியாத்தா மாதிரி ஏன் அண்ணன் பிள்ளைய கூப்பிட நான் எவ்வளவு கேட்கணும்? இப்ப என்ன ரவி வந்ததுதான் எல்லாத்துக்கும் பிரச்சனை காரணங்கிறியா? ஏங்க, அவரே ஏற்கனவே நம்ம குடும்பத்து மேல ரொம்ப கோவமா இருக்காரு. எப்ப என்ன பிரச்சனையை உண்டாக்கலாம்னு ரெடியா இருந்தாரு. அவரை கூப்பிட்டு வந்து வச்சு எல்லாத்தையும் நாசப்படுத்திட்டீங்க. அவங்க வந்ததே எங்க அண்ணனுக்கு அதிர்ச்சியா இருந்திருக்கும். அதுவே எங்க அண்ணன் முகம் அடி மாறி போச்சு. நான் கூட பயந்துகிட்டே தான் இருந்தேன். சரிம்மா, அப்படி பண்றோம். அடுத்த ஃபங்க்ஷன் இது உங்க அண்ணனை கூப்பிட்டு இவங்களை சொல்லலாமா அவங்கள சொல்லலாமான்னு எல்லாரையும் கேட்டு ஒரு பேப்பர்ல கையெழுத்து வாங்கிட்டு நாங்களும் கையெழுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் கூப்பிடுறோம். ஏன்னா எங்களுக்கு உங்க அண்ணனை பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு. அத்தை, இந்த நக்கல் நையாண்டி எல்லாம் என்கிட்ட வேணாம். நீங்க என்கிட்ட பேசுற மாதிரி அங்க பேசுறீங்க, அதான் பிரச்சனை. இத பாருங்க, இந்த வீட்ல நிறைய தப்பு நடந்திருக்கு. அந்த எல்லா தப்பையும் மூடி மறைச்சு எங்க அண்ணன் ஒருத்தன் தான் குடும்ப ஒத்துமையா இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிச்சு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனா நீங்க ஒவ்வொரு தடவையும் எங்க அண்ணன் மரியாதை இல்லாம தான் பேசிட்டு வரீங்க. யாராவது வேணும்னு பேசுவாங்களா முத்து? நீங்க கொஞ்சமாவது எங்க அண்ணனை மதிக்கிறீங்களா அத்தை? என்ன இருந்தாலும் உங்க பொண்ணு கிட்ட பேசிருக்கணும். கொஞ்சம் கூட வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளை என்ன மரியாதை இல்லாம. ஓ, உங்க வீட்டுல மட்டும் என் மகன் அப்படியே மதிச்சு தள்ளுறவளாக்கும். எங்களுக்கு புல்லரிச்சு போகுது. ஆஹா, என்ன மரியாதை! உட்கார்ந்த மரியாதை, நடந்த மரியாதை, பறந்த மரியாதை. அப்பப்பா, மரியாதைக்கு பேர் போன குடும்பம்ல உங்க குடும்பம். அத்தை, ஒரு விஷயத்த உங்க மனசாட்சி தொட்ட சொல்லுங்க அத்தை. எல்லா விஷயமும் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் இந்த விஷயத்த வெளியே சொல்ல வேணாம்னு எங்க அண்ணன் சொன்னாரு. ஆனா நீங்க சொல்லிருக்கலாம்ல, உங்க பிள்ளைகிட்ட ஏன் சொல்லல? அப்படியே அமைதியா இருந்து எங்க அண்ணன் மேலதான் தப்புன்னு இன்னைக்கு வரைக்கும் சாதிச்சுக்கிட்டு இருக்கீங்கல்ல. ஏன் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் எங்க அம்மாக்கு தெரியாது, எங்க வீட்டுல இருக்கிறவங்க யாருக்கும் தெரியாது. ஆனா நீங்க பயங்கரமான ஆளத்தை. எங்க அண்ணன் யாருக்கும் தெரியாம அவ்வளவு நல்லது பண்ணுவாரு. எல்லாத்தையும் அனுபவிச்சுப்பீங்க. ஆனா ஒரு நேரம் வர்றப்ப எங்க அண்ணனை மதிக்க மாட்டீங்க. ஆமா, ஊரகத்துல உங்க அண்ணன் தான் பெரிய நல்லவரு. எல்லாத்தையும் மறைச்சு நல்லவருன்னு குடும்பத்தை சேர்த்து வச்சாரு. போடி இவள, என்ன பயமா? நீங்க இப்படி எல்லாம் பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சா முதல்ல உங்க பிள்ளைகிட்ட நான் சொல்லிருப்பேன். என்ன முத்து, நீ அம்மாவும் எதை பத்தி பேசுறீங்க? டேய் குமாரு, விடு. பழைய கதை பண்டைய கதை எல்லாத்தையும் பேசுவா. இவ்வளவு அந்த சக்கரவர்த்தி குடும்பத்துல இருந்து வந்தவ தானே, கிருஷ்ணன் தங்கச்சி தானே, பின்ன எப்படி பேசுவா? எல்லாம் நடந்தது. அவங்க அண்ணன் தான் நம்ம தங்கச்சிக்கு துரோகம் பண்ணாரு, 2வது கல்யாணம் பண்ணாரு. அவங்க பண்ண பாவம் தான் அந்த குழந்தை அழிஞ்சு போச்சு. நம்ம மீனா பெரிய மனசு பண்ணி அந்த வீட்டுல போய் வாழ்றா. அது அவளுக்கு பொறுக்கல. அவ இந்த வீட்லயே வாழ வெட்டியா இருப்பான்னு நினைச்சிருப்பா. அதை இப்ப புதுசா எதையும் ஆரம்பிக்கிறா. புருஷன் சொல்லுவோம், புருஷன் போய் மீனாட்ட பேசட்டும், சண்டை வரட்டும், குடும்ப பிரியட்டும், நம்ம குதூகலமா டான்ஸ் ஆடலான்னு. அத்தை, என்ன அத்தை, நம்ம நினைக்கிறதெல்லாம் இவ அப்படியே சொல்றாளே யோசிக்கியோ? இதானே என்ன எல்லாத்தையும் அப்படியே சொல்லணும். தேவையில்லாத விஷயத்த சொல்லி மீனாவை பத்தி தப்பா சொல்லி மாப்பிளைய பத்தி தப்பா சொல்லி சண்டை போட்டு மறுபடியும் குடும்ப பிரியணும். ஏங்க, தெரியாம தான் கேக்குறேன். நானும் கோடீஸ்வரர் வீட்டுல இருந்தா உங்க வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்தேன். இன்னைக்கு வரைக்கும் உங்களை எதிர்த்து ஒரு வார்த்தை பேசியிருப்பேனா? எனக்கு அவங்க அண்ணங்க தானே. உங்க அம்மா உங்க தங்கச்சிங்க வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனை வந்தா என்னதான் பொறுத்து திட்டுவாங்க. நான் எவ்வளவு பொறுத்து போறேன். ஆனா அந்த வீட்டுல எங்க அம்மா ஸ்டார்டிங்ல வேணா ஆதி ஏதாவது பேசிருக்கலாம். ஆனா இப்போ 2 மருமக்கு மாதிரி தாங்குறாங்க. அப்படி தாங்குற குடும்பத்துல ஒரு அண்ணனா போய் நீங்க என்ன செய்யணும்? இன்னும் மரியாதையா நடக்கணும், அவங்க மேல பாசமா இருக்கணும், அவங்களுக்கு தாங்கணும். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? இத பாருங்க, அந்த வீட்டுல உங்க தங்கச்சிங்க எப்படி வாழ்றாங்க, அதுதான் அவங்களோட மதிப்பு, அவங்களோட கௌரவம். ஆமாமா, ஆமா, உன்னை நாங்க குடும்பப்படுத்துறோம். நீ அப்பா ஆவியா நல்லவளா வாய முடிக்கிட்டு இருக்க. இன்னைக்கு ஆதி அவ என்ன பண்ணா? அவளும் அதே தானே பண்ணா. அவளை சண்டை வந்தது. அவ புருஷன் 1000 பேசினாரு. நீல் கட்டி தான் வச்சா. ஏதாவது பேசினாளா? ஏதாவது எங்களுக்கு சப்போர்ட்டா இருந்தாளா? அவ வாயை திறந்ததை மழை பெஞ்சிருமே. அவ சரியான ஊமை கட்டான், காரிய கள்ளி. எந்த பக்கம் யாருக்கிட்ட காரியம் இருக்கோ அந்த பக்கம் சார்ஜிட்டு போயிட்டே இருப்பா. நல்லா இருக்கட்ட உங்க பேச்சு. எல்லாரும் முன்னாடியும் அண்ணி உங்க ஹஸ்பண்ட் விட்டு கொடுத்துட்டு உங்களுக்கு சப்போர்ட்டா பேசியிருந்தா அவங்க நல்லவங்க. உங்களுக்கு சப்போர்ட் பண்ணல, அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணல, அழுதுகிட்டு இருந்ததுனால நீங்க அவங்கள காரிய கல்லின்னு பேசுவீங்க. உங்க பெத்த பொண்ணையே இவ்வளவு பேசுறீங்கன்னா என்ன பேசுறதுல என்ன ஆச்சரியம் இருக்கு? இந்த பாருங்க, நீங்களே கஷ்டத்துல வந்திருக்கீங்க. நம்ம ஏதாவது பேசினா உங்க மனசு கஷ்டப்படுமே தான் அமைதியா இருக்கேன். ஆனா நீங்க பேசிக்கிட்டே இருந்தா நான் கேட்டுக்கிட்டே இருக்க மாட்டேன். நான் உங்களுக்கு கொடுக்கறது மரியாதை. அதை பேசி பேசி நீங்களே கெடுத்துக்காதீங்க. 1000 தானே இந்த வீட்டு மருமகளா இருந்தாலும் அந்த வீட்டு பொண்ணு 10ல ஒரு வார்த்தை கண்டிப்பா எனக்கு வலிக்கதான் செய்யும். எனக்கு வலிக்கிறப்ப திருப்பி நான் கேட்கதான் செய்வேன். பாருடா,
பாருடா எப்படி பேசுறா பாரு. நான் பேசல அத்தை, நீங்க பேசுனா நான் பேசுவேன்னு சொல்றேன், அவ்வளவுதான். முத்து நீ ரொம்ப அதிகமா போற. என்ன தப்பு பண்ணிட்டோன்னு இப்படி பேசிக்கிட்டு இருக்க? உங்க அண்ணன் தான் ஓவர போனாரு. அப்ப கஷ்டப்பட்டோம், ஆதி கல்யாணத்துக்கு செய்ய முடியல. இப்ப செஞ்சா வாங்கிக்க வேண்டியதானே? எங்க கம்மல் எடுக்கும் போதே சொன்னேன், ஒரு பொண்ணு கம்மல் வேணான்னு. அந்த ஜிமிக்கு கலட்டுனாலே அரை பவுன் இருக்கு. ஒரு வயசு கூட ஆகல பாப்பாவுக்கு. அரை பவுன் எப்படி தாங்கும்? ஏற்கனவே காது குத்துனோட புண்ணா இருக்கும். அந்த புண்ணான காத்துல போய் அரை பவுனை போட்டா பாப்பா துடிச்சு போயிடாதா? எங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? அத்தை கொஞ்சம் கூட யோசிக்காம மனசாட்சி இல்லாம பேசாதீங்க. இது கூட தெரியாம என்னடி பேச வந்தது பாதி நிப்பாட்டிட்ட? இது கூட தெரியாம என்ன மைதுக்கு போனீங்கன்னு கேட்க வரியா? எனக்கு அப்படி பேசி பழக்கம் இல்ல அத்தை. எங்க வீட்ல எனக்கு அப்படி சொல்லி கொடுக்கவும் இல்ல. ஓ அப்ப எங்க வீட்டுல சொல்லி கொடுத்துருக்காங்க. எங்க குடும்பம் அந்த மாதிரி பேசுற குடும்பம். முத்து நீ இன்னைக்கு ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. என்ன நானும் அப்ப இது பாத்துக்கிட்டே இருக்கேன். உங்க அண்ணனுக்கே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. இத்தனை வருஷம் கழிச்சு உங்க அண்ணன் மேல என்ன பாசம் பொத்துக்கிட்டு வருது? என்னங்க நீங்க இவ்ளோ பேசினதுக்கு அப்புறம் ஒரே ஒரு வார்த்தைக்கு தான் நான் எடுத்து பேசிட்டு இருக்கேன். உங்களுக்கு இதுக்கே இவ்வளவு கோவம் வருதே? உங்க தங்கச்சி முழு நேரமும் உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா. அப்ப எங்க அண்ணனுக்கு எவ்வளவு வலிக்கும்? டேய் விடுறா, இவ ஆள் மாறிட்டா. அந்த வீட்டு ஆளு. நான் எந்த வீட்டு ஆளு இல்லத்த. எது நியாயமோ அதைத்தான் சொல்றேன். பின்ன என்னடி, நான் தான் வம்பு, நான் தான் எல்லாத்துக்கும் காரணம், நான் தான் ஆரம்ப புள்ளின்னு என்னென்ன சொல்லிக்கிட்டு இருக்க? பின்ன என்னத்த, ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அந்த பிரச்சனையை முடிக்கிறதுனா ட்ரை பண்ணணும். நீங்க என்னடா இன்னும் ஊதி ஊதி விடுறீங்க? என் மகா வாழ்றதே பெருசு, நீங்களாம் ஒரு குடும்பக்காரங்கிற மாதிரி பேசுறீங்க. இதே மாதிரி எங்க வீட்டுல இருக்கிறவங்க சொன்னா உங்களுக்கு எவ்வளவு வலிக்கும்? ஏண்டி உன்ன இந்த வீட்டுல நாங்க எவ்வளவு தாங்குறோம், அதான் நம்ம குடும்பம் ஒத்துமையா இருக்கு. ஒன்னு புரிஞ்சுக்கோங்க அத்தை, நீங்க என்ன தாங்கி குடும்பம் ஒத்துமையா இல்ல. ஒவ்வொரு டைமும் கோவத்துல நீங்க கத்தும் போது நான் அமைதியா போறேன். அதனால மட்டும்தான் குடும்பம் ஒத்துமையா இருக்கு. இப்ப என்ன, என் பொண்ணுக்கு இவ்வளவு சீர்வரிசை செய்ய முடியும், நாங்க செஞ்சது உங்களுக்கு தாங்க முடியல. உங்க அளவுக்கு நாங்க வளர்ந்துட்டு பொறுக்க முடியல. பொறாமையில அடி வேறு பொசுக்குது. இங்க பாருங்க அத்தை, சாதாரண மொட்டை அடிக்கிறதுக்கு நீங்க இவ்வளவு தட்டு வச்சிருக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. பாப்பா ஒரு நாள் வயசுக்கு வருவா, இல்ல இடையில எத்தனையோ ஃபங்க்ஷன் வரும், ஒரு பர்த்டே வரும், என்னென்னவோ வரும். அப்ப நீங்க செஞ்சிருக்கலாம். சரி நீங்க செஞ்சீங்க, அதை கூட விடுங்க. நீங்க செஞ்சது கூட தப்பு கிடையாது அத்தை. ஆனா உங்க அண்ணன் பிள்ளை பிரச்சனையை உருவாக்கணும்னு பேசினால அப்பவே நீங்க தடுத்து நிறுத்தி இருக்கணும்ல. உங்க அண்ணன் பிள்ளையா உங்க மருமகனான்னு வர்றப்ப நீங்க என் அண்ணன் பக்கம் தானே இருந்திருக்கணும். ஆஹா சரிதான், இவ கதைகளை என் அண்ணன் பிள்ளையா இவங்க அண்ணனா வந்தா இவங்க அண்ணன் பக்கம் நிக்கணுமா? அவன் என் சொந்த அண்ணன் பிள்ளை, என் ரத்தம். உங்களை திருத்தவே முடியாது அத்தை, திருத்தவே முடியாது. உங்க சொந்த அண்ணன் பிள்ளையா இருந்தாலும் உங்களுக்கு பாசமே அதிகமா இருந்தாலும் நீங்க என் அண்ணன் பக்கம் தான் இருந்திருக்கணும். என் அண்ணன் பக்கம் இல்லல. நான் இன்னைக்கு சொல்றேன் அத்தை, உங்க நல்லதையே யோசிச்சு எங்க அண்ணன் பண்ணது எங்க அண்ணனை பிடிக்கல. ஆனா குடும்பத்துக்குள்ள எப்படி சண்டை இழுத்து விடலாம், எப்படி உங்க குடும்பம் நிம்மதி இல்லாம அலையலாம், ஏன் உங்க நல்லா வாழ்றாங்கன்னு நினைக்கிறாரு உங்க அண்ணன் பிள்ளை. ஆனா அவரை தான் நீங்க விட்டு கொடுக்காம பேசுறீங்க. நல்லா கேட்டுக்கோங்க அத்தை, அண்ணன் பிள்ளைன்னு ரெண்டு மருமக்க ரெண்டு பொண்ணுங்களையும் இழந்துட்டு நடு ரோட்ல நிக்க போறீங்க. என்னடி சாப விடுறியா? பாருடா உன் பொண்டாட்டி எப்படி பேசுறா பாரு. உடம்பெல்லாம் கொழுப்புடாவும். நான் சொல்றேன் தப்பா நினைக்காதம்மா. எனக்கு என்னவோ முத்து சொல்றதுதான் சரின்னு படுது. நீ மாப்பிள்ளையா இல்ல ரவியன் வரும்போது நீ மாப்பிள்ளைய தான் சப்போர்ட் பண்ணிருக்கணும். இப்ப என்னடா சொல்ல வர? அவர் பண்ணது சரின்னு சொல்ல வரியா? இங்க பாருங்க அத்தை, எங்க அண்ணன் பண்ணது தப்பு தான், நான் சரின்னு சொல்லவே இல்லை. ஆமாமா எனக்கு அப்படிதான் தோணுது. என்னதான் ஆதி மாப்பிள்ளை பண்ணது தப்பா இருந்தாலும் நம்ம பண்ணது தப்பு தான். எதுக்கு இத்தனை தட்டு வைக்கணும்? எதுக்கு இவ்வளவு நகையை வாங்கி வைக்கணும்? சரி அதெல்லாம் கூட வச்சோன்னா கூட இந்த ரவி பையன் பேசும்போது அவன் வாயை மூடி இருக்கணும். இல்ல அவன் சின்ன பையன் விடுங்க மாப்பிள்ளைன்னு சொல்லியிருந்தா கூட அவைய பிறந்தமே விட்டுருப்பாங்க. சரிம்மா ஏதோ நடந்துட்டு இதுக்கப்புறம் அவர் மூஞ்சில நான் முடிக்க மாட்டேன். ஏன் மூஞ்சிலையும் அவர் முடிக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. குமாரே உனக்கு தெரியலடா, நம்ம செஞ்சாலும் பேசுவாங்க, நம்ம செய்யாட்டாலும் பேசுவாங்க. செஞ்சா முன்னேறிட்டாங்க, அந்த பணம் இதை காட்டணுமா அதனால காட்டுறாங்க. செய்யலைன்னா நல்லா தான் இருக்காங்க, செய்ய வக்கலையான்னு கேட்பாங்க. நம்ம ஊருக்கு எதுக்க, சொந்தக்காரங்க எதுக்க நிறைய தட்டுன்னு சீர்வரிசை மாதிரி அடிக்கிட்டோம் பத்தியா, அதை பார்த்து வயிற்றுச்சலா இருக்கும். என்னடா சொல்ற? எனக்கு அப்படிதான் தோணுது. அப்படியும் இருக்குமாமா? இந்த பாருங்க, நீங்க என் பேச்சு கேட்க வேணாம், உங்க அம்மா பேச்சும் கேட்க வேணாம். உங்க மனசாட்சிட்டு கேளுங்க, அது சொல்லும் எது சரி எது தப்பு, யாரு கரெக்ட் யார் தப்புன்னு. உங்க மனசாட்சி பட நடுங்க. என் புள்ள அவனுக்கு எல்லாம் தெரியும், நீ சொல்லிதான் தெரியணும்னு ஒரு அவசியமும் கிடையாது. இந்த பாருமுத்து, உன் பேச்ச கேட்கறனா எங்க அம்மா பேச்ச கேட்கறனா அதெல்லாம் அதுக்கு அடுத்து. குத்துக்கலாட்ட உயிரோட பக்கத்துல நான் இருக்க உங்க அண்ணன் என்ன அவமானப்படுத்தணும்னு தானே ராம் மடியில வச்சு எல்லாம் செஞ்சாரு. இதுக்கப்புறம் உங்க அண்ணனுக்கும் நம்மளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. எங்க அண்ணன் பண்ண தப்பு தாங்க. ஆனா அண்ணன் முடிவெடுக்க என்ன காரணம்னு யோசிங்க. அங்க நடந்தது அந்த ரவி பேசினது அதாங்க காரணம். இதோ பாருடி, யார் காரணமோ யார் ஆரம்பிச்சாங்களோ அதெல்லாம் அடுத்து. இதுக்கப்புறம் அந்த வீட்டோட உனக்கு எந்த சம்பந்தமும் இருக்கக்கூடாது, அந்த வீட்டுக்கு போக கூடாது. அத்தை ஆமா அம்மா சொல்றது சரிதான். நீ அந்த வீட்டுக்கு போக கூடாது. ஒருவேளை உன்னை யாராவது பாக்கணும்னா இங்க வந்து பாத்துட்டு போட்டோம். இந்த பாருங்க, என்ன வேணா சொல்லுங்க. நீங்க என்ன சொன்னாலும் என் மனசுல எங்க அண்ணனுங்களுக்கு இருக்கிற பாசம் என்னைக்கும் அழியாது. ஆனா உங்களை அவமானப்படுத்திட்டாங்க, போக கூடாதுன்னு சொல்றீங்க. நான் போகாம இருந்துக்கிறேன். ஆனா எங்க அண்ணன் மேல வச்ச பாசம் என்னைக்கும் மாறவும் மாறாது. அதை நான் மாத்திக்கவும் மாட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்க குடும்பத்துல உங்க சொந்த தங்கச்சியோட புருஷனா இல்ல உங்க அத்தை பையன் மாமா பையன் இப்படி ஏதோ ஒரு உறவு, நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. அப்புறம் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் பாக்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.